ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து அரவுண்ட் வேளச்சேரி அந்த மாதிரி சைடில் தான் இருக்கோம். ஸோ வந்து ஃப்ளட் ஆகிடுமோ எங்களோட சைக்ளோன் எஃபெக்ட்னாலன்னு பயந்துட்டு வந்து இந்த மிட் ஆஃப் சைக்ளோனில் வந்துட்டு சரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஆக்சுவலி அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. என்னென்னா இது வந்து முன்னாடியே நம்ம கிளம்பிடணும். இந்த மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுன்னா இனிஷியலாக ஆரஞ்ச் அலர்ட்னால நாங்கள் ஃப்ரீயாக விட்டோம். பட் நைட் தான் வந்து அது ரெட் அலர்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ பக்கத்து வீட்டிலலாம் வந்துட்டு தண்ணி வர சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னாங்க. இஃப் இன்கேஸ் வந்து ரிவர்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னா. ஸோ அந்த ஒரு பேனிக்கில் வந்துட்டு மிட் ஆஃப் சைக்ளோனில் நாங்கள் கிளம்பணும். இஃப் இன்கேஸ் நாங்கள் வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் சேஃபாக இருந்துருவோம். பட் டச்வுட் வி ஆர் சேஃப் நவ். பட் நாங்கள் ட்ராவல் பண்ண டைம் வந்து கொஞ்சம் வேர்ஸாக இருந்தது. ஏன்னா அந்த டைம் ஹெவி ரெயின் ப்ளஸ் சைக்ளோன் எஃபெக்ட் வேறு இருந்தது. அதனால் வந்துட்டு ரோட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாட்டரில் சம்மர்ஜ் ஆகிருந்தது. பட் நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது எல்லாமே வாட்டர் லாகிங் எல்லாமே இம்மீடியட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். பட் ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு சைக்ளோன் வருது அப்படின்னா வந்துட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு உங்களுக்கு பேனிக் ஆகிற மாதிரி ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்று முன்னாடியே கிளம்பிடுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கலாம். ஸோ லக்கிலி நாங்கள் வந்து அந்த ஏரியாவிலேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. பட் நாங்கள் வர வழியெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து வாட்டர் லாகிங் இருந்தது. ஸோ ஒரு வெஹிக்கலாக தான் வந்துட்டு பாஸ் ஆகிற மாதிரி இருந்தது கார்னரில் போயிட்டு. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் டச்வுட் பை காட் கிரேஸ் எவ்ரி ஒன் ஆர் சேஃப். ஸோ எல்லோரும் வந்து பார்த்து கேர் எடுத்துக்கோங்க, பத்திரமா இருங்க. சைக்ளோன் அப்போ வந்து ட்ராவல் பண்ணாதீங்க. தட்ஸ் நாட் அட்வைசரி. ஸோ that's the reason why I want to share this video. Hope everyone will be fine and take care guys.